தியாவோட கையால செய்யற மாம்பழ ஜூஸ பத்தின விஷயம் கிராமம் முழுக்க பரவிடுச்சு. தியாவை பொண்ணு கேட்டு மனோஜ் தன்னோட குடும்பத்தோட போனப்ப அப்பவும் தியா மாம்பழ ஜூஸ கொடுத்து அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் தியாவும் மனோஜும் அவங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. மனோஜோட அப்பா அம்மா இருந்தாங்க, 3 அண்ணனுங்க, அப்புறம் அவங்களோட மனைவி பிள்ளைங்களோட சேர்த்து மொத்தம் 16 பேர் கொண்ட குடும்பம் அது. ஒரு நாள் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மத்த 2 அண்ணிங்களும் வந்து தியா கிட்ட சொன்னாங்க, இங்க பாருமா சின்ன மருமகளே, நானும் சம்பாவும் இந்த குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டோம். இனிமே உன்னோட பொறுப்பு. சரிங்கக்கா, நான் என்னோட வேலையை சரியா பண்றேன். சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டு. நேத்திக்கு போட்ட பாத்திரத்தையே இன்னும் கழுவி வைக்கல. எந்த வேலையத்தான் நீ உருப்படியா செஞ்சிருக்க? நான் நேத்து ராத்திரி போட்ட பாத்திரம் எல்லாத்தையும் தொலைக்கிட்டேனே. இது காலையில நீங்க போட்ட பசங்களுக்காக டிஃபன் செஞ்சீங்கல்ல, அந்த பாத்திரம். அப்படியா? நாங்க உனக்கு சொல்ல வந்தா நீ எங்களுக்கு சொல்றியா? நானும் சம்பாவும் பாத்திரங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போனதே கிடையாது. தேவையில்லாம எங்க மேல பழிய சுமத்தாத. அப்பதான் தியாவோட மாமியார் கிச்சனுக்கு வந்தாங்க. என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் ஏன் அந்த பொண்ணை கத்திக்கிட்டு இருக்கீங்க? யாரு பாவம்? இவ சரியான சோம்பேறி. இவளுக்கு நீங்க வேற சப்போர்ட் பண்றீங்களா? அம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இல்லனா இந்த வேலை எல்லாத்தையும் நாங்க உங்களை செய்ய வச்சிருப்போம். இப்படி சொல்லிட்டு நூத்தனும் சம்பாவும் கிச்சனை விட்டு வெளியே போனாங்க. மாமியார் ரொம்ப கவலையோட கிச்சன்ல ஒரு மூலையில உட்காந்துட்டாங்க. அவங்க கவலையா இருக்கிறத பார்த்துட்டு தியா அவங்க கிட்ட சொன்னா, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடுறேன். நீங்க சில்லுன்னு மாம்பழ ஜூஸ் குடிங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். மாமியார் மாம்பழ ஜூஸ பார்த்ததுமே சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் ஒரு செகண்ட்ல அந்த மாம்பழ ஜூஸ குடிச்சு முடிச்சிட்டாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. மருமகள்கன்ற பேர்ல 2 பிசாசுங்க தயா கண்ணு. பசங்களையும் அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. என்னைக்குதான் எனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்குமோ? அவங்க சொன்னதை கேட்டுட்டு தியா சிரிச்சுக்கிட்டே அவளோட ஓரவத்திங்க 2 பேருக்கும் மாம்பழ ஜூஸ் செஞ்சா. ஏமா, இப்பதான் மாம்பழ ஜூஸ் போட்ட, மறுபடியுமா ஜூஸ் போடுற? யாருக்கு? அக்காங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் மாம்பழ ஜூஸ் அத்தை. அவங்க நொய் நொயின்னு பேசுறதுல இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். கொஞ்ச நேரத்துல தியா அவளோட ஓரவத்திங்களுக்கு மாம்பழ ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தா. என்ன விஷயம்? வேலையை விட்டுட்டு நேரம் இங்க வந்திருக்கு? அக்கா, உங்க 2 பேருக்கும் மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு யோசிச்சேன். ஆ, வெயிலும் ஜாஸ்தியா தான் இருக்கு. குடு குடு குடு. தியா அவங்க கிட்ட மாம்பழ ஜூஸ் கப்பை கொடுத்துட்டு அவங்க அறைய விட்டு வெளியே போனா. அவ கதவுக்கு வெளியில நின்னுக்கிட்டு மறைஞ்சிருந்து அவங்கள பாத்துட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் அந்த மாம்பழ ஜூஸ குடிச்சு முடிச்சதும் 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு நின்னுகிட்டு இருந்த அவங்க மாம்பழமா மாறிட்டாங்க. நல்ல பழுத்த சுவையான சின்ன சின்ன மாம்பழமா. மறுபடியும் தியா அந்த அறைக்கு ஓடி வந்தா. அப்புறம் அந்த 2 மாம்பழங்களையும் கையில எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு கொண்டு வந்தா. நூத்தனும் சம்பாவும் திடீர்னு சின்ன சின்ன மாம்பழங்களா மாறிட்டாங்க. பெரிய மாம்பழம் நூத்தன், அப்புறம் சின்ன மாம்பழம் சம்பா. அந்த மாம்பழத்துல அவங்க முகங்கள் தெரிஞ்சது. அவங்க 2 பேரோட குரல் தியாவுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. அச்சச்சோ, நமக்கு என்ன ஆச்சு? நாம எப்படி மாம்பழங்களா மாறினோம்? அடியே தியா, என்னடி பண்ண எங்களை? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு தடவை மட்டும் சரியானேன்னு வச்சுக்க. சரியாகிறதா? முதல்ல உயிரோட வரீங்களா பாருங்க. வெயில் காலம், வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் மாம்பழ ஜூஸ் குடிக்க ஆசைப்படுவாங்க. யாருக்கு தெரியும், உங்க 2 பேரையும் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாங்கன்னா? தியா சிரிச்சுக்கிட்டே அந்த 2 மாம்பழங்களை எடுத்து கிச்சனுக்கு மூலையில வச்சுட்டா. அப்புறம் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல மாமியார் வந்து அந்த 2 மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு வெளியே போகத்தான் இருந்தாங்க. அப்ப தியா அவங்கள பார்த்துட்டா. அம்மா, நீங்க அந்த மாம்பழத்தை எங்க எடுத்துட்டு போறீங்க? வெளியில ஒரு மாடு வந்திருக்கு, அதுக்கு கொடுக்கத்தாமா. இத நீங்க இங்கேயே வச்சிடுங்க. நான் காய்கறிங்க வெட்டின தோல் இருக்கு, அதை வேணா கொடுக்கறேன். அதுவும் சரிதான், நீ அதையே குடுமா, மாட்டுக்கு கொடுப்போம். மதியம் மொத்த குடும்பமும் சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருந்தாங்க. மருமகள்கள் 2 பேரை காணோம். அவங்களோட புருஷனுங்க வந்து கேட்டாங்க, அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு. தெரியல அண்ணா, அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. ஒருவேளை மார்க்கெட்டுக்கு போய் மாம்பழம் வாங்க போயிருக்காங்களோ என்னவோ.
நான் செஞ்ச மாம்பழ ஜூஸை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமேல் ராத்திரியும் பகலும் அதைத்தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்கவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. தியாவுக்கு கிச்சனுக்குள்ள இருந்து 2 மாம்பழங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. தியா, ஏ தியா, எங்களை சரியாக்கிடு ப்ளீஸ். இங்க பாரு சின்னவளே, நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேக்குறேன். இனிமே நாங்களும் எல்லா வேலையும் உன் கூட சேர்ந்து செய்றோம். உன்னை கெஞ்சி கேக்குறோம், சரி பண்ணிடுமா? அட, இன்னும் நான் உங்களை மாம்பழ ஜூஸே போடல, அதுக்குள்ள இப்படி அழறீங்க? நல்லா யோசிச்சுக்கங்க. உங்களை கட் பண்ணி நான் மாம்பழ ஜூஸ் போட்டேன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கங்க. நூத்தனும் சம்பாவும் திரும்ப திரும்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. தியாவுக்கும் அவங்கள பார்த்து ரொம்ப பாவமா இருந்தது. அதனால அவ 2 சிட்டிகை உப்பு அவங்க மேல தூவி அவங்கள மறுபடியும் பழையபடி மாத்திட்டா. 2 பேரும் கிச்சன்ல இருந்து வெளியே ஓடி வந்தாங்க. அவங்கவுங்க புருஷங்கிட்ட போனாங்க. தெரியும், அவங்க உங்க புருஷன்கிட்ட போய் என்னை பத்தி குறை சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அவங்களுக்கு குறைஞ்சவ இல்லை. நான் போடுற மாம்பழ ஜூஸ்ல மேஜிக் இருக்கு, சொன்னா புரியாது. முதல்ல இவங்களுக்கு மந்திரம் போட்டேன், இப்போ அவங்க புருஷன்களுக்கு போட வேண்டியதுதான். நூத்தனும் சம்பாவும் 2 பேரும் அழுதுகிட்டு தன்னோட புருஷங்க கிட்ட மாம்பழமா மாறின கதையை சொன்னாங்க. அப்பதான் தியா மாம்பழ ஜூஸை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போனா. இவளோட மாம்பழ ஜூஸை யாரும் சாப்பிடாதீங்க, இவ பிளாக் மேஜிக் பண்றா. ஆமாமா அக்கா, உண்மையே தான் சொல்றாங்க. நாங்க மாம்பழமா மாறிட்டோம். அவங்களோட புருஷன் 2 பேரும் அவங்க மனைவியை பார்த்தாங்க. 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா நூத்தனும் சம்பாவும் பைத்தியமாயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. 2 பேரும் தியா கிட்ட இருந்து மாம்பழ ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. வேண்டாம், நீங்க 2 பேரும் மாம்பழங்களா மாறிடுவீங்க. ஐயோ கடவுளே, வேணாங்க, சொன்னா கேளுங்க. அவங்கவுங்க புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நூத்தனும் சம்பாவும் 2 பேரும் அவங்க கையில இருந்த ஜூஸை பிடுங்கி அவங்களே குடிச்சிட்டாங்க. அப்புறம் அதை குடிச்சதும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் இங்க என்ன பண்றோம்? ஆமா, நாங்க எங்க ரூம்ல உட்காந்துருந்தோம். நூத்தன் சம்பாவோட புருஷனுங்க அவங்கள பார்த்து பயங்கரமா கத்தினாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா 2 பேரும் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டாங்கன்னாங்க. அன்னையில இருந்து நூத்தனும் சம்பாவும் என்னைக்குமே தியாவையும் தன்னோட மாமியாரையும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படியே அவங்க ஏதாவது பண்ணாலும் தியா உடனே அவங்களுக்கு அவளோட மாய மாம்பழ ஜூஸை கொடுத்து மாம்பழங்களா மாத்திடுவா. வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரை எல்லாரும் பைத்தியங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சந்தன்பூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்கதான் ஹீராவோட குடும்பம் இருந்துச்சு. ஹீராவோட குடும்பத்துல அவருக்கு 2 பசங்க, புவன் அப்புறம் மோஹித். அப்புறம் அவரோட வயசான அம்மா இருந்தாங்க. ஹீராவோட மனைவி லக்ஷ்மி உடம்பு சரியில்லாத ஆளு. ஹீரா கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணை காதலிச்சாரு. ஆனா ஹீராவோட அம்மா ஹீராவுக்கு லக்ஷ்மி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீராவுக்கு லக்ஷ்மி மேலேயும் பற்றுதல் இல்ல, அப்புறம் தன்னோட பசங்க 2 பேர் மேலேயும் இல்ல. ஹீரா, இன்னைக்கு நீ வேலையை முடிச்சிட்டு வரும்போது லக்ஷ்மிக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்பா. அம்மா, என்னால மாத்திரை வாங்கிட்டு வர முடியாது. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உன்னுடைய நோயாளி மருமகளுக்கே சரியா போகுது. என்னால நல்லதா எதுவும் சாப்பிட முடியல, உடுத்திக்க முடியல. அதுவும் இல்லாம நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே விரும்பல. இனிமே உன்னோட நோயாளி மருமகளை நீயே பாத்துக்க. ஹீரா லக்ஷ்மிக்கு மாத்திரை வாங்கிட்டு வரல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி மேலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா. இப்போ ஹீராவுக்கு தன்னோட பழைய காதலி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க பூஜாவோட புருஷன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதனால பூஜாவும் தன்னோட புருஷனை விட்டுட்டு வந்துட்டா. ஏன்பா ஹீரா, 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா. உன்னோட 2 பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க. புதுசா வரவ அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துப்பான்னு தெரியாதுப்பா. நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்கம்மா. இனிமே நீங்க சொல்றது எதையுமே நான் கேட்க மாட்டேன். ஹீரா பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பூஜா வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீராவோட பசங்களுக்கும் ஹீராவோட அம்மாவுக்கும் கெட்ட நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது குளிர்காலம். பூஜா ராத்திரியில வீட்டு கதவை எப்பவுமே மூடிடுவா. புவனும் மோஹித்தும் அந்த பனி குளிர்ல அவங்க பாட்டி கூட வெளியில தூங்கிட்டு இருப்பாங்க. பாட்டி, நாம ஏன் வீட்டுக்குள்ள தூங்குறது இல்ல? ராத்திரி எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு, எங்களால ஒழுங்கா தூங்க கூட முடியல. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பசங்களா. ஹோலி வந்துருச்சுன்னா அப்புறம் பனிக்காலம் முடிஞ்சிரும். அப்புறம் நாம நிம்மதியா தூங்கலாம். ஹோலியும் வந்துச்சு.
ஒவ்வொரு வீட்டையும் குஜியா ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. புவன் மோஹித்தோட சின்னம்மா கூட சுத்தமான நெய்ல குஜியா பண்ணாங்க. ஆனா புவனும் மோஹித்தும் குஜியா எடுக்க போனா பூஜா அந்த பசங்க கையில தடியால அடிச்சா. நோயாளி அம்மாவுக்கு பிறந்த தண்டங்களா? ஒரு குஜியாவை கூட கையில தொடக்கூடாது. தொட்டிங்க கைய உடைச்சிருவேன். இந்த குஜியாவை ஹோலிக்காக எங்க அம்மா வீட்டுக்கு செஞ்சிருக்கேன். பாவம் புவனும் மோஹித்தும் கண்ணில் கண்ணீரோட நேரா அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அழாதீங்க பசங்களா, உங்க 2 பேருக்காக நானே குஜியா செஞ்சு தரேன். பாட்டி அந்த கிராமத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரர்கிட்ட கடனுக்கு குஜியா செய்யற பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் குஜியா பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில குஜியாவை செய்யறதுக்கு குஜியா மிஷின் தேவைப்பட்டுச்சு. மோஹித், கொஞ்சம் உள்ள போய் குஜியா செய்யற மிஷினை வாங்கிட்டு வாப்பா. மோஹித் குஜியா மிஷினை வாங்க போனப்ப அவனோட சின்னம்மா அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிழவிக்கு சாமான்லாம் எங்க இருந்தோ வாங்கிட்டு வர தெரியுதுல, குஜியா செய்யற மிஷினை மட்டும் ஏன் என்கிட்ட கேக்குது? ஏன் அதையும் கடையில வாங்கிக்க வேண்டியதானே? மோஹித் உடனே போய் அவங்க பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பாட்டி, புதுசா வந்த அம்மா அந்த மிஷினை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல விடுப்பா, நம்ம வீட்டு பரணையில பழைய குஜியா மிஷின் ஒன்று இருக்கு. பேசாம அதையே தேடி எடுத்துக்கலாம். புவனும் மோஹித்தும் பாட்டியோட சேர்ந்து பர்னையில இருந்து அவங்களோட பழைய குஜியா மிஷினை தேடி எடுத்தாங்க. ஹோலிக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி முழுக்க புவனும் ரோஹித்தும் அவங்க பாட்டியோட சேர்ந்து உட்காந்து குஜியா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குஜியா தயாராயிடுச்சு, நாளைக்கு காலையில சாப்பிட்டுக்கலாம். காலையில புவனும் ரோஹித்தும் எழுந்தப்ப அங்க பார்த்து அவங்களோட பாட்டி இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. மோஹித், பாட்டி எப்போ சீக்கிரமா எழுந்துச்சிருப்பாங்களே, எனக்கு ஏன் இவ்வளவு நேரம் தூங்குறாங்க? புவனும் மோஹித்தும் பாட்டியை ரொம்ப நேரமா எழுப்பினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாட்டி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஹோலிக்கு அப்புறம் ஹீரா வேலை விஷயமா கிராமத்தை விட்டு சிட்டிக்கு போனாரு. பூஜா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பிறந்த வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் தம்பியை வர வச்சா. அப்புறம் புவன் மோஹித்தை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. வேண்டாம்மா, எங்களை வீட்டை விட்டு துரத்தாதீங்க. நாங்க எங்க போவோம், என்ன சாப்பிடுவோம்? பூஜா பாட்டி கையால செஞ்ச அந்த பூஜையாவை ரோஹித் அப்புறம் புவன் கையில கொடுத்து என்ன சொன்னான்னா, 2-3 நாளைக்கு இந்த குஜியாவை வச்சு காலத்தை ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிச்சை எடுப்பீங்களோ இல்ல திருடுவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மோஹித்தும் புவனும் பாவம் அந்த குஜியாவை வாங்கிட்டு கிராமத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு குடிசையை போட்டாங்க. நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த குஜியாவை சாப்பிட்டு தான் வயிறு வாழணும். நம்ம தினமும் ஒரு குஜியா மட்டும் சாப்பிடலாம். ரோஹித்தும் புவனும் அந்த குஜியாவை தன்னோட பல்லல கடிச்சப்ப அந்த குஜியாவை கடிக்கவே முடியல. அந்த குஜியா அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கடினமா இருந்தது. இந்த குஜியா எப்படி இவ்வளவு கட்டியாச்சு? புவன் அந்த குஜியா மேல இருக்கிற மைதாவை எடுத்தப்ப அந்த குஜியாக்குள்ள மசாலாக்கு பதிலா தங்கம் இருந்துச்சு. புவனும் மோஹித்தும் மத்த குஜியாவில் இருக்கிற மாவையும் எடுத்தாங்க. எல்லா குஜியாக்குள்ளேயும் தங்கம் இருந்துச்சு. ஒருவேளை பாட்டி சாகும்போது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பாட்டி குஜியா செய்யும் போது அவங்களுடைய பழைய மிஷினை கொண்டு வர சொன்னாங்கல்ல, அதுலதான் ஏதோ மாயம் இருந்திருக்கணும். அந்த மிஷின் வீட்டில் தான் இருந்திருக்கணும். நாம போய் அந்த மிஷினை எடுத்துட்டு வந்துடலாம். மோஹித்தும் புவனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அம்மா, நாங்க ஒன்றும் இங்க இருக்கிறதுக்காக வரல. எங்களுக்கு எங்க பாட்டியோட கடைசி அடையாளமா அவங்களுடைய அந்த குஜியா செய்யற மிஷின் எங்களுக்கு வேணும். பூஜா அந்த மிஷினை எடுத்து புவன் மோஹித் இருக்கிற பக்கம் வீசினா. இந்தா உங்க பாட்டியோட பழைய பரணையில வச்சிருந்த சீதனம். மோஹித்தும் புவனும் அந்த குஜியா மிஷின்ல இன்னும் குஜியாவை தயார் பண்ணாங்க. அதுல இருந்து வந்த தங்கத்தை வித்து ரொம்ப சீக்கிரத்துல அந்த கிராமத்திலே பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. அங்க ஹீரா சிட்டில குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. அவர் கிராமத்துக்கு திரும்பி வந்த போது அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. வீட்டுல இருந்த சாமான் அப்புறம் பூஜா போட்டிருந்த நகைங்க வித்து எல்லா பணத்தையும் அவரு வீணாக்கிட்டாரு. அப்புறம் உடம்பு சரியில்லாம படுக்கையில விழுந்துட்டாரு. இந்த ஆளு உடம்பு சரியாம போய் மரண படுக்கையில இருக்கான். இந்த ஆளால எந்த காரியமும் ஆக போறதில்ல. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த 2 பசங்க மோஹித்தும் புவனும் ரொம்ப புத்திசாலித்தனமா தங்கம் கொடுக்கற குஜியா மிஷினை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டானுங்க. அந்த தங்கத்தை வித்து வித்து பெரிய பணக்காரன் ஆயிட்டானுங்க. இப்ப நானும் என்னோட புத்திசாலித்தனத்தை காமிச்சு நான் அவனுங்களுக்கு கத்து கொடுக்க போற பாடத்துல பச்சை தண்ணி கூட கேட்க மாட்டானுங்க.
பூஜா நெய்யால குஜியாவை செஞ்சா. அப்புறம் அதுல விஷத்தை கலந்துட்டா. அதுக்கு மேல நல்ல வாசனையா பாக்குறதுக்கு அழகான விஷம் நிறைஞ்ச குஜியாவை எடுத்துக்கிட்டு புவன் அப்புறம் மோஹித்தை பாக்குறதுக்கு போனா. புவன், மோஹித், இப்ப நீங்க 2 பேரும் பெரிய ஆளாயிட்டீங்க. இனிமேலாவது உங்க 7 அம்மா அப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. முழுசா 1 வருஷம் முடிய போகுது. என்னமோ தெரியலப்பா, இந்த வருஷம் ஹோலியில நீங்க 2 பேரும் அப்புறம் உங்க பாட்டியோட ஞாபகம் தான்ப்பா வருது. நானும் உங்க அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து சுத்தமான நெய்யில செஞ்ச சுவையான குஜியா கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 சார்பா நாங்க கொடுக்குற இந்த பலகாரத்தை வாங்கிக்கப்பா. மோஹித்தும் புவனும் அவங்க சின்னம்மா இவ்வளவு இனிக்க பேசினதை பார்த்தப்ப அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஏதோ விஷயம் இருக்குன்னு. அம்மா, உங்க கையால செஞ்ச அந்த குஜியாவை நாங்க நிச்சயமா சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அதுல இருந்து ஒரு குஜியாவை சாப்பிட்டு பாருங்க. நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். இப்ப நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? இல்லம்மா, நீங்க அட்லீஸ்ட் எங்க கையால நாங்க கொடுக்கிற குஜியாவை நீங்க சாப்பிடணும். பூஜா நினைச்சுக்கிட்டா மோஹித்தும் புவனும் அவளோட குஜியாவை அவ சாப்பிடாம அவங்க அந்த குஜியாவை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவ யோசிச்சா, அதாவது தான் சாப்பிட்ற மாதிரி காட்டுறதுக்காக குஜியாவை வாயில வைக்கலாம், ஆனா உள்ள மென்னு சாப்பிடக்கூடாது. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனதும் துப்பிடலான்னு நினைச்சா. ஆனா பூஜா அந்த குஜியாவை சாப்பிட்டதும் அவளுக்கு பயங்கரமா இருமல் வந்துடுச்சு. அப்புறம் குஜியா தொண்டையில மாட்டிக்கிச்சு. இரும்பி 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 பூஜாவுக்கு மோசமான நிலைமை ஆயிடுச்சு. மோஹித் பூஜாவுக்கு தண்ணி கொடுத்தான். விஷம் நிறைஞ்ச குஜியா வயிற்றுக்குள்ள போன உடனேயே பூஜாவோட வேலை மொத்தமா க்ளோஸ். தேவ்கட் என்கிற ஊர்ல ஒரு சேட் இருந்தாரு. அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. அங்க நிறைய பேர் கூலிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சேட்டுக்கு உலகத்திலேயே அவங்க அம்மான்னா தான் ரொம்ப இஷ்டம். சேட்டுடைய அம்மா தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலம் கடந்து போய்கிட்டே இருந்தது. சேட்டுடைய அம்மா உடல்நல கொஞ்சம் கொஞ்சமா பாழாகிட்டே இருந்தது. அவங்களால எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. சேட்டு அழுது அழுது அவருடைய உடல்நிலையும் கெட்டு போச்சு. அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சேட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க அம்மா சாகிறதுக்கு முதல் நாள் அவங்க சேட்டுக்கிட்ட மாம்பழம் சாப்பிடணும்னு கேட்டாங்க. எனக்கு இவ்வளோ பணம் இருந்து புகழ் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க அம்மா கேட்டாங்களே, கடைசியில ஒரு ஆசை, ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னாங்க. அதை என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியலையே. சேட்டனுடைய மனசுல இந்த விஷயம் ரொம்ப பாதிப்பை உருவாக்கிடுச்சு. 2 பூஜாரிங்க சேட்டு வீட்டுக்கு மறுநாள் வந்தாங்க. அவங்க அம்மாவுடைய காரியங்களை செய்யறதுக்காக அவங்க வந்தாங்க. வணக்கம் ஐயா, எங்க அம்மாவுடைய கடைசி ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல. அவங்க மாம்பழம் சாப்பிடணும்னு நினைச்சாங்க. அடடடடடடடா, இது ரொம்ப பெரிய தப்பாச்சே. இப்போ உங்க அம்மாவுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அப்போ நான் என்னதான் பண்ணணும்? எங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் என்ன பண்ணணும்? ஐயர் மனசுல ஆசை வந்தது. இதுக்கு வழி இருக்கு. ஆனா கீனாலாம் விட்டுடுங்க. அதுக்கு வழி இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? எங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நீங்க 2 தங்க மாம்பழங்களை தயார் பண்ணி பிராமணர்களுக்கு தானமா கொடுங்க. அப்ப உங்க அம்மாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். சேட்டு உடனே யோசிக்க ஆரம்பிச்சாரு. தங்க மாம்பழமா? என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தும் கூட எங்க அம்மாவுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்ற முடியல. இப்போ அவங்க ஆத்மா இங்க சுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, நீங்க நாளைக்கு வாங்க, இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அந்த மாம்பழங்களை கொண்டு போங்க. அப்படியே ஆகட்டும் சேட்டு. அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் மறுநாள் திரும்பி வந்தாங்க. அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு அவருடைய சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க. அதுல வெங்கட சுவாமியும் இருந்தாரு. வாங்க வாங்க ஐயரே, உங்களுக்காக நான் தங்க மாம்பழங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே சேட்டு, நாங்க போய் பூஜைய ஆரம்பிக்கிறோம்.
2 ஐயர்களும் உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேட்டுக்கிட்ட போயிட்டு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை சேட்டுக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க தானமா. அதை பார்த்த வெங்கட சுவாமி ஆச்சரியப்பட்டான். வந்திருக்கிறவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சேட்டுக்கிட்ட வெங்கடசாமி போனாரு. சேட்டு, நீங்க அந்த தங்க மாம்பழங்களை தானமா அவங்களுக்கு கொடுத்தீங்களே, அது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. எங்க அம்மா கடைசி ஆசையா மாம்பழம் சாப்பிடணும்னு கேட்டாங்க. அதை என்னால நிறைவேற்ற முடியல. அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காக இந்த ஐயரு என்ன சொன்னாங்கன்னா 2 தங்க மாம்பழங்களை தானமா கொடுக்க சொல்லி ஒரு யோசனையா சொன்னாங்க. வெங்கடசுவாமி அந்த ஐயர் 2 பேரும் செஞ்ச மோசத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேருக்கும் எப்படியாவது பாடம் கற்பிக்கணும்னு மறுநாள் வெங்கடசுவாமி அந்த 2 பேரையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வாங்க வாங்க, இவங்க என்னுடைய அம்மா. இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேறாமலே இறந்து போயிட்டாங்க. என்ன அந்த ஆசை? முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த சேட்டு அவங்க அம்மாவுக்கு மாம்பழம் சாப்பிடணுன்ற கடைசி ஆசை நிறைவேறாம போனதுனால தங்க மாம்பழத்தை தானமா கொடுக்க சொல்லி நீங்க அவர்கிட்ட இந்த தங்க மாம்பழம் வாங்கிட்டு போனீங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சுதா இல்லையா, அதை சொல்லுங்க. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு சாந்தி கிடைக்குமா இல்லையா? கண்டிப்பா. அவங்க கடைசி ஆசை என்ன? அவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னா, பெரிய கட்டை வச்சு அவங்க தலையில நான் அடிக்கணுமா. உடனே வெங்கடசுவாமி பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டாரு. அந்த ஐயருங்க இதை பார்த்ததும் பயந்துட்டாங்க, ஓட ஆரம்பிச்சாங்க. வெங்கடசுவாமி அந்த ஐயருங்களை துரத்துக்கிட்டே ஓடினாரு. அவங்க ஓடிக்கிட்டே சேட்டு வீட்டுக்கிட்ட போனாங்க. அந்த ஐயருங்க 2 பேரும் சேட்டு காலில் போய் விழுந்தாங்க. சேட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை தங்க மாம்பழம் வேணும்னு கேட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க இனிமே இந்த மாதிரி ஆசைப்பட்டு தப்பு பண்ண மாட்டோம். ஐயருங்க சேட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதை பார்த்த வெங்கடசுவாமி சந்தோஷப்பட்டாரு. எதுக்குன்னா அந்த பேராசைப்பட்ட ஐயருங்க மன்னிப்பு கேட்டதுக்காக. இந்த கதை நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, நாம மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு. இல்லைன்னா இந்த ஐயருங்க அந்த சேட்டை எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளையும் யாராவது ஏமாத்தலாம். சில்லு அவங்க வீட்டுல இருக்கிற மாமரத்துல ஏறி மாங்காய்களை பறிச்சுட்டு இருந்தான். போதும் சில்லு, கீழே இறங்கு. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, நான் பழத்தை பறிச்சுட்டு வந்துடுறேன். சில்லு நிறைய மாம்பழத்தை பறிச்சான். அதுக்கப்புறம் கீழே குதிச்சான். சில்லு உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாம்பழத்தெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இனிப்பான அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சில்லு, நீ ஒருத்தனே இந்த மாம்பழம் எல்லாத்தையும் சாப்பிட போறியா? இல்லம்மா, இதுல நிறைய மாம்பழம் இருக்கு, நீ கூட சாப்பிடு. சில்லுவுடைய அம்மாவும் மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் வயிறு நிரம்பி போச்சு. போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. என்னால கூட. ஆமாமா, இந்த மாம்பழத்துல நம்ம என்ன பண்றது? உங்க அப்பா கூட இங்க இல்ல. ஒருவேளை அவர் இருந்திருந்தா மார்க்கெட்டுக்கு இந்த மாம்பழத்தை கொண்டு போய் வித்து காசா ஆக்கியிருப்பாரு. அதுக்கு அப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா, நானே கொண்டு போய் வித்து காசு எடுத்துட்டு வரேன். நீ ரொம்ப சின்ன பையன், நீ மட்டும் தனியா எப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவ? அதுவும் இல்லாம காட்டுக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க. அம்மா, நான் எல்லா திருடர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருவேன். சரிம்மா, நான் சாயந்தரத்துக்குள்ள பழம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடுறேன், சரியா? சுட்டிக்கார பையன் சில்லு அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். ஆனா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே காட்டுல 2 திருடர்கள் நின்னுட்டு இருந்தாங்க. படுத்துக்கோ திருட்டு ராஜா, படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்?
இல்ல இல்ல குரு இல்ல, நான் உனக்கு நல்லதுதான் சொன்னேன். எனக்கு நல்லது சொன்னியா? நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறியா? குரு குரு அங்க பாரு, உனக்கு நல்ல இற கிடைச்சிருக்கு. சில்லு அந்த பக்கம் வர்றத பார்த்து மோட்டு ராமும் கட்டுவும் எழுந்து நின்னாங்க. கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? என்னுடைய பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஒரு வாரமா எதுவும் சாப்பிடாம பசியோட இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? குரு நீ அழுவாத, உனக்கு கடவுள் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு, கண்டிப்பா ஒருத்தர் அனுப்புவாரு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? நீ எங்களுக்கு கொஞ்சம் மாம்பழத்தை கொடுப்பியா? சாப்பிடுறதுக்கு கொடுப்பியா? சில்லு ரொம்ப புத்திசாலி, நல்லா யோசிக்க ஆரம்பிச்சான். அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையான தங்க நாணயம் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். ஆ, உண்மையிலேயே உன்கிட்ட தங்க நாணயங்கள் இருக்கா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு தங்க நாணயங்களை வாங்கி கொடுக்கறேன். அதப்படி நான் இந்த பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போறேன். அங்க இதை வித்தா தங்க நாணயங்கள் எனக்கு கொடுப்பாங்க. அத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். மாம்பழங்களுக்கு பதிலா உனக்கு யாரு தங்க நாணயங்களை கொடுப்பாங்க? வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க இந்த மாம்பழ கூடைய தலையில வச்சுக்கிட்டு என் கூட மார்க்கெட் வரைக்கும் வரணும். என்ன நான் சின்ன பையன் இல்ல, இவ்ளோ பெரிய சுமைய என்னால சுமக்க முடியாதுல்ல. இந்த கொடையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த தங்க நாணயங்கள் உங்களுக்கு தான். ஏய் கட்டு, அந்த கூடைய நீ தூக்க. என்ன குரு, நான் ஏன் இந்த கூடையை தூக்கணும்? தங்க நாணயங்கள் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நீ எனக்கே பதில் சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? விட்டுடுங்க குரு, விட்டுடுங்க குரு, நான் தூக்குறேன். கட்டு கூடைய தூக்கிட்டு நடந்தான். அவங்க 3 பேரும் மார்க்கெட் பக்கமா போனாங்க. மார்க்கெட்டுக்கு போனதும் 3 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டாங்க. மாம்பழம், மாம்பழம், தங்க மாம்பழம், தங்க மாம்பழம், வாங்கம்மா வாங்க. இதுக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது ரொம்ப கம்மி தான். தங்க மாம்பழம், தங்க மாம்பழம், மாம்பழம் வாங்கிக்கோங்க. சில்லு சத்தத்தை கேட்ட ஒரு ஐயரு, வாங்க வாங்க ஐயரே, இந்த அதிசய மாம்பழத்தை வாங்கிக்கோங்க. அப்படி என்னதான் அதிசயம் இந்த மாம்பழத்துல இருக்கு? இது சாதாரண மாம்பழம் தானே, நீ இதை எல்லாத்தையும் எனக்கு தானமா கொடுக்கணும். ஐயா, இத நான் உங்களுக்கு தானமா கொடுக்கறதா இருந்திருந்தா கண்டிப்பா தானம் கொடுத்திருந்திருப்பேன். ஆனா இந்த அதிசய மாம்பழத்துல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த மாம்பழ மரம் ஒரே நாள்ல பெருசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழம் எல்லாம் அந்த மரத்துல தான் காய்ச்சுது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பழம் எல்லாத்தையும் நான் பறிச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் அது கெடாம இருக்கு பாத்தீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க மகாராஜாவுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நான் ரொம்ப சின்ன பையன், மகாராஜா கிட்ட இந்த பழத்தை நான் எப்படி கொண்டு போக முடியும்? அதனாலதான் இதை விக்கிறேன். இப்போ இந்த பழத்தெல்லாத்தையும் நான் வாங்கிட்டு மகாராஜாவுக்கு கொண்டு போய் பகுமானமா கொடுத்தா நல்லாதான் இருக்கும். எவ்வளவு இந்த பழத்தினுடைய விலை? மொத்த பழத்தோட விலை 30 தங்க நாணயங்கள். இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் ராஜா கொடுக்கிற பகுமானத்தை பார்த்தா இது ரொம்ப கம்மி தான். சரிதான், இந்த எடுத்துக்கோ. மோட்டுராமும் கட்டுமும் சில்லுனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் சேர்ந்து தங்க நாணயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. 10 உனக்கு, 10 எனக்கு, 10 உனக்கு. இல்ல இல்ல, உங்க 2 பேர்ல யார் பலசாலின்னு பார்த்துதான் இந்த தங்க நாணயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். இப்ப புரிஞ்சுதா? அப்படின்னா எனக்கு கொடு. குரு, நான் உன்னை விட பலசாலி தெரியுமா? அப்படியா? இந்த வாய்க்கோ.
திருடங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. புத்திசாலியான சில்லு தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். சில்லு அவங்க வீட்டுல இருக்கிற மாமரத்துல ஏறி மாங்காய்கள் பறிச்சுட்டு இருந்தான். இந்தாம்மா, இந்தா, இத கூட பிடிச்சுக்கோ. போதும் சில்லு, கீழே இறங்கு. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, நான் பழத்தை பறிச்சுட்டு வந்துடுறேன். சில்லு நிறைய மாம்பழத்தை பறிச்சான். அதுக்கப்புறம் கீழே குதிச்சான். சில்லு உட்கார்ந்துகிட்டு அந்த மாம்பழத்தெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இனிப்பான அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சில்லு, நீ ஒருத்தனே இந்த மாம்பழம் எல்லாத்தையும் சாப்பிட போறியா? இல்லம்மா, இதுல நிறைய மாம்பழம் இருக்கு, நீ கூட சாப்பிடு. சில்லுவுடைய அம்மாவும் மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் வயிறு நிரம்பி போச்சு. போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. என்னால கூட. ஆமாமா, இந்த மாம்பழத்துல நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? உங்க அப்பா கூட இங்க இல்ல. ஒருவேளை அவர் இருந்திருந்தா மார்க்கெட்டுக்கு இந்த மாம்பழத்தை கொண்டு போய் வித்து காசா ஆக்கியிருப்பாரு. அதுக்கு அப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா, நானே கொண்டு போய் வித்து காசு எடுத்துட்டு வரேன். நீ ரொம்ப சின்ன பையன், நீ மட்டும் தனியா எப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவ? அதுவும் இல்லாம காட்டுக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க. அம்மா, நான் எல்லா திருடர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருவேன். சரிம்மா, நான் சாயந்தரத்துக்குள்ள பழம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடுறேன், சரியா? சுட்டிக்கார பையன் சில்லு அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். ஆனா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே காட்டுல 2 திருடர்கள் நின்னுட்டு இருந்தாங்க. படுத்துக்கோ திருட்டு ராஜா, படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? இல்ல இல்ல குரு, இல்ல, நான் உனக்கு நல்லதுதான் சொன்னேன். எனக்கு நல்லது சொன்னியா? நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறியா? குரு குரு, அங்க பாரு, உனக்கு நல்ல இற கிடைச்சிருக்கு. சில்லு அந்த பக்கம் வர்றத பார்த்து மோட்டுராமும் கட்டுவும் எழுந்து நின்னாங்க. கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? என்னுடைய பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் 1 வாரமா எதுவும் சாப்பிடாம பசியோட இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? குரு, நீ அழுவாத, உனக்கு கடவுள் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு, கண்டிப்பா ஒருத்தர் அனுப்புவாரு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? நீ எங்களுக்கு கொஞ்சம் மாம்பழத்தை குடுப்பியா? சாப்பிடுறதுக்கு குடுப்பியா? சில்லு ரொம்ப புத்திசாலி, நல்லா யோசிக்க ஆரம்பிச்சான். அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையான தங்க நாணயம் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். உண்மையிலேயே உங்ககிட்ட தங்க நாணயங்கள் இருக்கா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு தங்க நாணயங்களை வாங்கி கொடுக்கறேன். அது எப்படி? நான் இந்த பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போறேன். அங்க இத வித்தா தங்க நாணயங்கள் எனக்கு கொடுப்பாங்க. அத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். மாம்பழங்களுக்கு பதிலா உனக்கு யாரு தங்க நாணயங்களை கொடுப்பாங்க? வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க இந்த மாம்பழ கூடைய தலையில வச்சுக்கிட்டு என் கூட மார்க்கெட் வரைக்கும் வரணும். என்ன, நான் சின்ன பையன் இல்ல, இவ்வளவு பெரிய சுமைய என்னால சுமக்க முடியாதுல்ல. இந்த கொடையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த தங்க நாணயங்கள் உங்களுக்கு தான். ஏய் கட்டு, அந்த கூடைய நீ தூக்க. என்ன குரு, நான் ஏன் இந்த கூடையை தூக்கணும்? தங்க நாணயங்கள் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நீ எனக்கே பதில் சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? விட்டுடுங்க குரு, விட்டுடுங்க குரு, நான் தூக்குறேன். கட்டு கூடைய தூக்கிட்டு நடந்தான். அவங்க 3 பேரும் மார்க்கெட் பக்கமா போனாங்க. மார்க்கெட்டுக்கு போனதும் 3 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டாங்க. மாம்பழம், மாம்பழம், தங்க மாம்பழம், தங்க மாம்பழம், வாங்கம்மா வாங்க. இதுக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது ரொம்ப கம்மி தான். தங்க மாம்பழம், தங்க மாம்பழம், மாம்பழம் வாங்கிக்கோங்க. சில்லு சத்தத்தை கேட்ட ஒரு ஐயரு, வாங்க வாங்க ஐயரே,
இந்த அதிசய மாம்பழத்தை வாங்கிக்கங்க. அப்படி என்னதான் அதிசயம் இந்த மாம்பழத்துல இருக்கு? இது சாதாரண மாம்பழம் தானே. நீ இதை எல்லாத்தையும் எனக்கு தானமா கொடுக்கணும். ஐயா, இத நான் உங்களுக்கு தானமா கொடுக்கறதா இருந்திருந்தா கண்டிப்பா தானம் கொடுத்திருந்திருப்பேன். ஆனா இந்த அதிசய மாம்பழத்துல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த மாம்பழ மரம் ஒரே நாள்ல பெருசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழம் எல்லாம் அந்த மரத்துல தான் காய்ச்சுது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பழம் எல்லாத்தையும் நான் பறிச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் அது கெடாம இருக்கு பாத்தீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க மகாராஜாவுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நான் ரொம்ப சின்ன பையன். மகாராஜா கிட்ட இந்த பழத்தை நான் எப்படி கொண்டு போக முடியும்? அதனாலதான் இதை விக்கிறேன். இப்போ இந்த பழத்தெல்லாத்தையும் நான் வாங்கிட்டு மகாராஜாவுக்கு கொண்டு போய் பகுமானமா கொடுத்தா நல்லாதான் இருக்கும். எவ்வளவு இந்த பழத்தினுடைய விலை? மொத்த பழத்தோட விலை 30 தங்க நாணயங்கள். இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் ராஜா கொடுக்கிற பகுமானத்தை பார்த்தா இது ரொம்ப கம்மி தான். சரிதான், இந்த எடுத்துக்கோ. மோட்டுராமும் கட்டுமும் சில்லுனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் சேர்ந்து தங்க நாணயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. 10 உனக்கு, 10 எனக்கு, 10 உனக்கு. இல்ல இல்ல, உங்க 2 பேர்ல யார் பலசாலின்னு பார்த்துதான் இந்த தங்க நாணயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். இப்ப புரிஞ்சுதா? அப்படின்னா எனக்கு கொடு. குரு, நான் உன்னை விட பலசாலி தெரியுமா? அப்படியா? இந்த வாய்க்கோ. திருடங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. புத்திசாலியான சில்லு தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்.